இன்று பலர் தடம் பிறந்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்றுதான் ஹலால் ஹராமினுடைய விவகாரம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முஃமின்களை பார்த்து சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, முஃமின்களே, விசுவாசிகளே, குலூ மின் த்வையிபாத்தி மா ரஸக்னாகும், நாம் உங்களுக்கு தந்தவைகளில் பரிசுத்தமானவைகளை சாப்பிடுங்கள், ஹலாலை சாப்பிடுங்கள், ஹராத்தை சாப்பிட வேண்டாம். முஃமின்களுக்கு ஏவக்கூடிய ஏவலையே அல்லாஹ் ரசூல்மார்களுக்கும் ஏவுகிறான். யா அய்யுஹர் ருசுல், ரசூல்மார்களே, குலூ மினத் த்வையிபாத், பரிசுத்தமானவைகளை சாப்பிடுங்கள், ஹலாலை சாப்பிடுங்கள், ஹராத்தை சாப்பிட வேண்டாம். வஅமலூ ஸாலிஹா, ஹலாலை சாப்பிட்டு சாலிஹான நற்கர்மங்களை செய்து கொள்ளுங்கள். முஃபஸ்ஸிரூன்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதும் போது, ஹலாலாக சம்பாத்தியம் செய்து ஹலாலான உணவை மட்டுமே சாப்பிடக்கூடியவர்களுக்கு அமல் இபாதத் லேசாக இருக்கும். யாருடைய உடம்பில், யாருடைய இரத்தத்தில் ஹராம் கலந்து விட்டதோ அவர்களுக்கு அமல் இபாதத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, இன்பம் இருக்காது. அமல் இபாதத் செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவர்களுக்கு மிக குறைவாகவே இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், பரிசுத்தமானவைகளை ஹலாலை சாப்பிடுங்கள், வஅமலூ ஸாலிஹா, சாலிஹான நற்கர்மங்களையும் செய்து கொள்ளுங்கள். ஹலாலான உணவு மட்டும் எங்களுடைய உடம்பில் சேர்ந்தால் எங்களுடைய உள்ளம், எங்களுடைய உடம்பு நன்மையான காரியங்களுக்கு, நன்மையான காரியங்கள், நல்ல அமல் இபாதத்துகள், அல்லாஹ்வுடைய ரிதாவை அடைந்து கொள்ளக்கூடிய செயல்களை செய்யுமாறு எங்களுடைய உள்ளமும் உடம்பும் துடித்துக் கொண்டே இருக்கும். அதற்குண்டான சந்தர்ப்பங்கள் மௌத் வரை அமையும். கணேசக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் ஹலால பையினுன் வ இன்னல் ஹராம பையினுன். ஹலால் தெளிவானது, ஹராம் தெளிவானது. வபைனஹுமா உமூருன் முஷ்தபிஹாத், ஹலாலுக்கும் ஹராமுக்கும் இடையில் உமூர், சில விடயங்கள் இருக்கிறது, அவைகள் முஷ்தபிஹாத், சந்தேகமானவைகள். இது ஹலாலா ஹராமா, ரெண்டுக்கும் மத்தியில் இருக்கும் சந்தேகங்கள், சுபஹாத்துகள். ஹராத்தை நாம் எப்படி தவிர்த்து கொள்கிறோமோ அதே போன்று சுபஹாத்துகளில் இருந்து, சந்தேகமானவைகளில் இருந்து தவிர்த்து கொள்வது அவசியம். ஒன்று ஹலாலா ஹராமா என்று வரும்போது, ஹராமாக இருந்தால் அதை செய்துவிட்டால் அல்லாஹ்விடத்தில் கேள்வி கணக்கு இருக்கும். அல்லாஹ் எங்களை நிறுத்தி நாளை மஹ்ஷருடைய மைதானம் கேள்வி கேட்பான். அதுவே ஹலாலாக இருந்தால் அல்லாஹ் ஒருபோதும் கேள்வி கணக்கு கேட்க மாட்டான். எனவே முஷ்தபஹாத்துகள், சுபஹாத்துகள், சந்தேகமானவைகளை தவிர்த்து கொள்வது, அதை விட்டு ஒதுங்குவதே மிக முக்கியமாக ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஏதாவது ஒன்று இது ஹலாலா ஹராமா என்ற ஒரு சந்தேகம் வந்தால், இஸ்தஃபி கல்பக், உங்களுடைய உள்ளத்திடம் ஃபத்வா கேளுங்கள். உள்ளம் என்ன சொல்கிறது? உள்ளம் தடமாறுகிறதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் இஸ்மு மா ஹாக ஃபீ ஸத்ரி, பாவம் என்பது உனது உள்ளத்தில் குறுகுறுக்கக்கூடியது, ஊசலாடக்கூடியது. இஸ்தஃபி கல்பக், உள்ளத்தை கேளுங்கள். உள்ளம் தடமாறினால் அதை ஒருபோதும் செய்து விடாதீர்கள். பொதுவாக ஒரு அடிப்படை சட்டம், ஒரு காயிதா இருக்கிறது. இதஜ்தமஅல் ஹலால் வல் ஹராம், ஹராமும் ஹலாலும் ஒன்று சேர்ந்து விட்டால், இது ஹலாலா ஹராமா என்று சந்தேகம் இருந்தால், கலபல் ஹராம், ஹராம் என்பதுதான் மிகைத்துவிடும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சந்தேகமானவைகளை நாம் தவிர்த்து கொள்வோம். அதுதான் எங்களுடைய ஈமானுக்கு சலாமத். சில நேரம் இதனுடைய சட்ட திட்டம் எங்களுக்கு தெரியாது, அது ஹலாலா ஹராமா என்பது தெரியாது. தகுதி வாய்ந்த உலமாக்களிடத்தில் ஃபத்வாவை கேட்டு அதை பின்பற்றலாம். இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதுகிறார்கள், ஹலால் ஹராம்
இந்த இரண்டும் கியாமத் வரும் வரை இருக்கும். இந்த பூமியில் உலகம் அழியும் வரை ஹலால் ஹராம் இருக்கும். அதே போன்று முஷ்தபஹாத் சந்தேகமானவைகளும் இருந்து கொண்டே இருக்கும். என்ன இல்லாமலாகிவிட்டது தெரியுமா? எது ஹலால் எது ஹராம் என்று சரியான முறையில் படித்து அதை அமுல்படுத்துவதுதான் இல்லாமலாகிவிட்டது என்று இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். இப்னு ஹிப்பானில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இஜ்அலு பைனக்கும் வ பைனல் ஹராமி சுத்ரா, உங்களுக்கும் ஹராத்துக்கும் மத்தியில் ஒரு சுத்ரா திரையை போட்டுக் கொள்ளுங்கள். எங்களுக்கும் ஹராமுக்கும் மத்தியில் உள்ள திரை முஷ்தபஹாத் சந்தேகமானவைகளை நாம் தவிர்த்து கொண்டால் ஹராத்தில் இருந்து நாம் லேசாக தப்பித்து விடுவோம். சந்தேகமானவைகளை செய்துவிட்டால் அடுத்தது ஹராம் தான். கணேசக்குரிய சகோதரர்களே, இஜ்அலு பைனக்கும் வ பைனல் ஹராமி சுத்ரா, உங்களுக்கும் ஹராத்துக்கும் மத்தியில் ஒரு திரையை போட்டுக் கொள்ளுங்கள். மக்ரூஹுடைய அர்த்தத்தையும் புரிந்து கொள்ளலாம். மக்ரூஹ் என்றால் மார்க்கத்தில் வெறுக்கப்பட்டது. செய்தால் பாவம் கிடைக்காது, செய்யாமல் இருந்தால் நன்மை கிடைக்கும். உதாரணமாக, இரவுடைய நேரத்தில் கண்ணாடி பார்ப்பது மக்ரூஹ், மார்க்கத்தில் வெறுக்கப்பட்டிருக்கிறது. கண்ணாடியை பார்க்கக்கூடிய தேவை ஏற்பட்டு நான் பார்க்காமல் அல்லாஹுக்காக தவிர்த்து கொண்டால், இது மக்ரூஹே என்று தவிர்த்து கொண்டால் அதற்காக நன்மை கிடைக்கும். அதே நேரம் இரவுடைய நேரம் கண்ணாடியை பார்த்தால் பாவம் கிடைக்காது. மக்ரூஹை தவிர்த்து கொண்டால் ஹராத்திலிருந்து லேசாக நாம் எம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். முஷ்தபஹாத் சந்தேகமானவைகள், மக்ரூஹ் மார்க்கத்தில் வெறுக்கப்பட்டவைகளை நாம் எங்களுடைய வாழ்க்கையில் முழுமையாக ஒதுக்கிவிட்டால் ஹராத்தில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். கணேசத்துக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யஅதி அலன் நாஸி ஸமான், ஒரு காலம் வரும். அந்த காலம் நான் சம்பாதித்த சம்பாத்தியம் ஹலாலா ஹராமா, இந்த வருமானம் ஹலாலா ஹராமா என்று பார்க்காத, அதை கணக்கெடுக்காத, அதை பொருட்படுத்தாத மனிதர்கள் பிற்காலத்தில் உருவாகுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்கிறார்கள். இந்த காலம் எங்களுடைய அநேகமான மக்கள் ஹலால் ஹராத்தினுடைய விடயத்தில் பேணுதல் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்களே, யஅதி அலன் நாஸி ஸமான், பிறகு ஒரு காலம் வரும், ஒரு மனிதன் அவனுடைய சம்பாத்தியம் வருமானம் ஹலாலா ஹராமா என்பதை பொருட்படுத்த மாட்டான். அப்படியாப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிகமாக சொத்து தேவை, அவசரமாக முன்னேற வேண்டும் என்ற ஆசை, ஹலாலா ஹராமா என்பதை பார்க்காமல் எப்படியோ சொத்து வந்தால் போதும் என்ற ரீதியில் சிலர் இருக்கிறார்கள். அது இந்த உம்மத்தினுடைய சாபம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள், வமன் வகஅ ஃபி ஷுபஹாத், சந்தேகமானவைகளை யார் செய்து விடுகிறார்களோ, வகஅ ஃபில் ஹராம், அவர் ஹராத்தை செய்து விடுவார். சந்தேகமானவைகளை ஒருவர் செய்தால் அடுத்த கட்டம் ஹராம் தான். ஷுபஹாத்களை, சந்தேகமானவைகளை ஒருவர் செய்தால் ஹராத்தை செய்வார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இஸ்லாம் ஒரு பாவத்தை, அதை நெருங்குவதை கூட தடை செய்கிறது. நெருங்குவதை கூட இஸ்லாம் தடை செய்கிறது. உதாரணமாக, மது ஹராம். மது, விஸ்கி, பிராண்டி ஒரு ஸ்பூன் குடித்தால் போதை உண்டாகாது. ஆனால் இஸ்லாம் அந்த ஒரு ஸ்பூனையும் ஹராமாக்குகிறது. குல்லு மா அஸ்கர கஸீருஹு ஃபகலீலுஹு ஹராம். எதை அதிகமாக உட்கொண்டால் போதை ஏற்படுமோ அதை குறைவாக உட்கொள்வதும் ஹராம் தான். எதை அதிகமாக பாவித்தால் போதை உண்டாகுமோ குறைவாக பாவித்தால் போதை உண்டாகாது. அப்படி இருந்தாலும் குறைவும் ஹராம் தான், கூடுதலும் ஹராம் தான். கணேசத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு பெண்ணோடு, அஜ்னபியத்தான அந்நிய ஒரு பெண்ணோடு தனித்து பேசுவது, தனித்து இருப்பது இஸ்லாம் தடை செய்கிறது.
அவர்கள் எந்த ஒரு தவறான காரியத்திலும் ஈடுபடவில்லை. மூன்றாவது ஷைத்தான் வந்து விடுவான், அது ஹராத்தில் போய் சேரும். அதனால் இஸ்லாம் அதை தடை செய்கிறது. ஃபஜ்ருக்கு பின்னர், அஸருக்கு பின்னர், சூரியன் உதிக்கக்கூடிய நேரம், சூரியன் மறையக்கூடிய நேரம், நஃபிலான தொழுகைகளை இஸ்லாம் தடை செய்கிறது. ஏன் அந்த நேரத்தில் சூரியன் உதிக்கிறது, மறைகிறது? சூரியனை வணங்கக்கூடியவர்கள், ஷைத்தானை வணங்கக்கூடியவர்கள் அந்த நேரத்தில் இபாதத் செய்கிறார்கள். அந்த நேரத்தில் முஸ்லிம்களாகிய நாம் இபாதத் செய்யக்கூடாது என்பதற்காக ஃபஜ்ருக்கு பின்னரும் அஸருக்கு பின்னரும் நஃபிலான இபாதத்துகளை அல்லாஹ் தடை செய்திருக்கிறான். ரமதானுடைய காலம், மனைவியோடு ஜிமா செய்வது ஹராம். மனைவியோடு நெருங்கி இருப்பது, முத்தம் கொடுப்பது, கட்டி அணைப்பதை கூட இஸ்லாம் தடை செய்கிறது. ஏன்? அது ஜிமாவுக்கு போய் சேர்ந்து விடக்கூடாது. ஜிமாவுக்கு சென்று விட்டால் அது பெரும் ஒரு பாவமாக ஆகிவிடும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எப்போதும் பாவத்தை நெருங்குவதை கூட அல்லாஹ் தடை செய்கிறான். ஹராத்தில் இருந்து எங்களை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால், சுபஹாத் சந்தேகமானவைகளில் இருந்து எம்மை நாம் பாதுகாத்துக் கொண்டால் தான் ஹராத்தில் இருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, குலூ மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபா, ஹலாலை சாப்பிடுங்கள், பரிசுத்தமான ஹலாலை சாப்பிடுங்கள். இந்த ஆயத் அருளப்பட்ட போது சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் எழுந்தார்கள். யா ரசூலல்லாஹ், துஆ அங்கீகரிக்கப்படக்கூடியவனாக நான் ஆக வேண்டும் என்று எனக்காக துஆ செய்யுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா சஅத், சஅதே, அஃபிப் மத்அமக், உனது சாப்பாட்டை மனமாக்கிக்கொள், உனது சாப்பாட்டை ஹலாலாக்கிக்கொள். யகுன் முஸ்தஜாபத் தஅவா, துஆ அங்கீகரிக்கப்படக்கூடியவனாக நீ ஆகிவிடுவாய். துஆ அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் எங்களுடைய உணவு, வருமானம் ஹலாலாக இருக்க வேண்டும். எங்களில் பலர் புலம்புகிறோம், துஆ செய்கிறோம், எதுவும் கிடைக்கதில்லை. எப்படி கிடைக்கும்? வருமானம் ஹராமாக இருந்தால், ஹராம் எங்களுடைய உடம்பில் கலந்திருந்தால் துஆக்கள் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி, எனது ஆன்மா எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக, இன்னல் அப்தன் லயக்திஃபுல் லுக்மத்தல் ஹராம ஃபீ ஜௌஃபிஹி, ஒரு அடியான் ஹராமான ஒரே ஒரு கவலத்தை, ஒரே ஒரு பிடியை தனது வயிற்றுக்கு அனுப்புகிறான். ஹராமான ஒரே ஒரு கவலத்தை உண்டால், மா யுதகப்பலு மின்ஹு அமலு 40 யௌமன், 40 நாட்களுடைய எந்த ஒரு அமல் இபாதத்தும் கபூல் செய்யப்பட மாட்டாது. ஒருவருடைய வருமானமே ஹராமாக இருந்தால் அவருடைய தொழுகை, நோன்பு, சதகா, எந்த ஒரு அமலும் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. வாயுமா அபுதின் நபத லஹ்முஹு மின் சுஹ்தின் ஃபன்னாரு அவுலா பிஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எந்த அடியானுடைய சதை ஹராத்தினால் வளர்கிறதோ ஃபன்னாரு அவுலா பிஹி, அவர் நரகத்துக்கு தகுதியானவர். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, யமனினுடைய ஓர பகுதி சன்ஆ, சன்ஆவில் இருந்து ஒரு மனிதர் இஹ்ராம் அணிந்து கால்நடையாக உம்ரா செய்வதற்காக மக்காவுக்கு வருகிறார். உடம்பெல்லாம் தூசி படிந்திருக்கிறது, தலை பரட்டை அடைந்திருக்கிறது. அவர் காபாவுடைய கதவை பிடித்து துஆ செய்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வமதஅமுஹு ஹராம் வமஷ்ரபுஹு ஹராம் வமல்பஸுஹு ஹராம் வகுஸிய பில் ஹராம் ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு துஆ, அவருடைய சாப்பாடு ஹராம், குடிப்பானம் ஹராம், அவருடைய ஆடை ஹராம், அவருடைய உடம்பே ஹராத்தினால் வளர்க்கப்பட்டிருக்கிறது. ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு துஆ, அவருடைய துஆ எப்படி அங்கீகரிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பொதுவாக சஃபரில் இருக்கும் போது துஆ அங்கீகரிக்கப்படும். அஸ்ஸஃபரு கிஸ்அத்தும் மினல் அஸாப், பிரயாணம் என்பது வேதனையுடைய ஒரு பகுதி. சஃபரில் இருக்கும்போது துஆ செய்தால் அந்த துஆவை அல்லாஹ் அவசரமாக அங்கீகரிப்பான். இந்த மனிதர் சன்ஆவுடைய பகுதியில் இருந்து மிக நீண்ட தூரம் கால்நடையாக நடந்து இஹ்ராம் அணிந்து உம்ராவுக்காக வருகிறார்.
அதுவும் காபாவுக்கு முன்னால் காபாவுடைய கதவை பிடித்துக் கொண்டு துஆ செய்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இவனுடைய வருமானம் ஹராம், ஃபஅன்னா யஸ்தஜாபு லஹு துஆ, இவருடைய துஆ எப்படி அங்கீகரிக்கப்படும்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய வருமானத்தை ஹலாலாக்கிக் கொள்வோம். இது ஹலாலா ஹராமா? ஒரு பணம் வரும்போது இது எனக்கு ஹலாலா ஹராமா என்பதை சரியாக தெரிந்த அந்த பணத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். எங்களுடைய வியாபாரங்கள், பிசினஸ்கள், தொழில்கள் இது ஹலாலா ஹராமா தெரிந்து நாம் செய்வோம். நம் ஹராத்தை சாப்பிடக்கூடாது, பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுக்க கூடாது. எங்களுடைய ஹலாலான பணமாக இருந்தாலும் அல்லாஹ் தடை செய்த ஹராமான பொருட்களை உண்டாலும் இதே தண்டனை தான். கணேசத்துக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வீட்டில் தனது பெட்டில் பாயில் படுத்திருக்கிறார்கள். தூக்கம் வரல, திரண்டு படுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பேரிச்ச பழத்தை கண்டார்கள். தனது படுக்கையில் இருக்கக்கூடிய ஒரு பேரிச்ச பழம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சாப்பிட பார்த்தார்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஃபஅஜிது தம்ரத சாகிதத்தன் அலா ஃபிராஷி, ஒரு பேரிச்ச பழம் எனது படுக்கையில் விழுந்திருந்தது, அதை நான் சாப்பிட்டு பார்த்தேன். ஒருவேளை சதகாவுடைய ஜகாத்துடைய பேரிச்ச பழமாக இருந்தால் அது எனக்கு ஹராமே என்று நான் சாப்பிடாமல் அதை வீசிவிட்டேன். கணேசக்கூடிய சகோதரிகளே, அணுவணுவாக வருமானத்துடைய விடயத்தில் மிக பேணுதலாக இருப்போம். சில நேரம் 5 நேர தொழுகைகளில் மிக பேணுதலாக இருக்கக்கூடியவர்கள், அமல் இபாதத்தில் பேணுதலாக இருக்கக்கூடியவர்கள், முதல் சஃபில் அவ்வல் தக்பீரில் சொல்லக்கூடியவர்களில் கூட வட்டியுடைய தொடர்புடையவர்கள் இருக்கிறார்கள். தெரிந்து கொண்டே ஏன் இந்த பாவம், தெரிந்து கொண்டே ஏன் இந்த ஹராமான வருமானம்? தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஹஜ் உம்ராக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமா? நோன்புகள், தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்படுமா? எந்த ஒரு இபாதத்தும் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. இந்த ஜும்மாவுடைய தொழுகைக்காக இந்த மஸ்ஜிதில் எத்தனை பேர் வந்திருப்பார்கள்? எல்லாரையும் பார்த்து நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். உங்களில் எத்தனை பேருக்கு கன்வென்ஷனல் பேங்கில் அக்கவுண்ட் இருக்கிறது? அது ஹலாலா ஹராமா? நாம் யோசித்து பார்த்திருக்கிறோமா? மாத கடைசி ஆகும் போது இன்ட்ரெஸ்ட் எங்களுடைய சேவிங் அக்கவுண்ட்டுக்கு வருகிறது. அந்த பணம் எங்களுடைய ஹலாலான பணத்தோடு கலந்து விடுகிறது. யம்ஹகுல்லாஹுர் ரிபா, அல்லாஹ் சொல்கிறான் வட்டியை அளிப்பதாக. நிச்சயம் அளிப்பான். இமாம் பைதாவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் வட்டியை அளிப்பான் என்றால் வட்டியை மட்டுமல்ல, வட்டியுடைய பணம் எந்த பணத்தோடு, எந்த சொத்து செல்வங்களோடு கலந்திருக்கிறதோ அந்த முழு சொத்தையும் முழு பணத்தையும் அல்லாஹ் அளிப்பான். அதுதான் யம்ஹகுல்லாஹுர் ரிபா என்ற வசனத்தினுடைய விளக்கம். எங்களுடைய சொத்து செல்வம் அனைத்துமே அழியும், இல்லாமலாகும். ஏதோ ஒரு காரணத்தில் முழு சொத்தும் இல்லாமலாகும். இதே நேரம் எங்களுடைய எந்த ஒரு அமல் இபாதத்தும் கபூல் செய்யப்பட மாட்டாது. பேங்குடைய தேவை இருக்கிறதா? இஸ்லாமிக் பேங்குகள் இருக்கிறது. கன்வென்ஷனல் பேங்கிலும் ஒரு ஷரியா யூனிட், ஷரியா செக்ஷன் இருக்கிறது. பேங்குடைய தேவை இருந்தால் இஸ்லாமிக்குடைய செக்ஷனுக்கு போவோம், இஸ்லாமிக் பேங்குகளுக்கு செல்வோம். கன்வென்ஷனல் பேங்குகளில் ஒரு ஷரியா செக்ஷன் இருக்கும். அங்கு ஒரு ஷரியா அட்வைசர் இருப்பார். அவரிடத்தில் கேட்போம், எந்த முறையில் நடக்கிறது, இஸ்லாம் அனுமதிக்கக்கூடிய முறையிலா நடக்கிறது? முழுமையாக விசாரித்து விட்டேன், அதில் நாம் எங்களுடைய பணங்களை போடுவோம், அக்கவுண்ட் திறப்போம். அல்லாஹுக்காக கேட்கிறேன், கன்வென்ஷனல் பேங்கில் அக்கவுண்ட் இருந்தால் அல்லாஹுக்காக அதை கேன்சல் பண்ணுங்கள். இதுவரை வட்டியுடைய பணம் எவ்வளவு இருக்கும் என்று நீங்கள் ஒரு மதிப்பீடு செய்து ஒரு கணக்கு பார்த்து அந்த முழு வட்டியுடைய பணத்தை பொது சேவைக்காக கொடுக்கலாம். பேங்கிலேயே வைக்க கூடாது. ஒருவேளை நாம் பேங்கிலேயே வைத்தால் குஃப்ர் ஷிர்க் மேலோங்குவதற்காக அந்த பணம் பாவிக்கப்படலாம். அதனால் அந்த பணத்தை எடுத்து பொது சேவைக்காக பாதைகள் போடுவதோ, மையவாடிக்கு மதில்கள் கட்டுவதோ, மையவாடியை துப்பராக்குவதோ, மஸ்ஜிதுடைய பைத்துல் ஹலாவுடைய வேலையோ, மஸ்ஜித் கட்ட முடியாது,
பொதுவாக மக்கள் அனைவர்களும் உபயோகிக்கக்கூடிய ஏதாவது ஒன்றுக்கு அந்த பணத்தை நாம் செலவிடுவோம். பேங்க்லயே வைக்க கூடாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பேங்குடைய சில கன்செப்டுகள் 4 மத்ஹபையும் தாண்டி போகிறது. ஒரு மத்ஹபுடைய அடிப்படையில் பேங்கை ரன் பண்ண முடியாது. 4 மத்ஹபுடைய அடிப்படையில் தான் பேங்க் ரன் பண்ணப்படுகிறது. சில கன்செப்டுகள் 4 மத்ஹபை தாண்டி போகிறது. எனவே பேணுதல், பேங்குடைய தொடர்பு இல்லாமல் வாழ முடியுமா? சலாமத்தாக அப்படியே வாழுங்கள். அதுதான் எங்களுடைய ஈமானுடைய சலாமத். பேங்குடைய தேவை கட்டாயம் இருக்கிறது. எனது பிசினஸுக்கு தேவை. இந்த பூமியில் இந்த காலத்தில் வாழ்வதென்றால் பேங்குடைய ஒரு அக்கவுண்ட் தேவை என்றால் இஸ்லாமிக்கில் திறப்போம். ஹராமான வட்டியுடைய பேங்கில் அக்கவுண்ட்களை திறந்து நாம் சேவிங் அக்கவுண்டில் பணம் போட்டு வைத்தால் அந்த பணத்தை வைத்து கன்வென்ஷனல் பேங்க் வட்டியுடைய பிசினஸ், வட்டியுடைய கொடுக்கல் வாங்கல் தான் செய்து கொண்டிருக்கும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். பாவத்திற்கு ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளாதீர்கள். பாவத்திற்கு உதவி செய்வது ஹராம். அந்த ரீதியில் கன்வென்ஷனல் பேங்கில் நீங்கள் ஒரு அக்கவுண்ட் திறந்திருந்தால் அது ஹராம். தௌபா செய்யுங்கள். இன்றே அந்த அக்கவுண்டை க்ளோஸ் பண்ணுங்கள். கன்வென்ஷனல் பேங்கில் கரண்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுவதும் அது தக்வாவுக்கு மாற்றம். ஹராமுடைய ஃபத்வா கொடுக்கப்படவில்லை, ஆனால் தக்வாவுக்கு மாற்றம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் பீச்சிக் கொள்கிறோம். அமல் இபாதத்தில் நான் மிக பேணுதலாக இருக்கிறேன், நான் அல்லாஹ்வை பயந்து வாழ்கிறேன். அப்படி சொல்லக்கூடியவர்கள் கூட கன்வென்ஷனல் பேங்குடைய தொடர்பு, ஹராமான வட்டியுடைய முறையுடைய பிசினஸ், முதாரபா என்ற ஹலாலான முறையை இஸ்லாம் வைத்திருக்கிறது. முதாரபா என்றால் அதற்கு சில விதிமுறைகள் இருக்கிறது. உங்களுக்கு எத்தனை வீதம், எனக்கு எத்தனை வீதம், எனக்கு 50 உங்களுக்கு 50% முடிவு செய்யப்பட வேண்டும். இல்லை என்றால் அது முதாரபாவாக ஆகாது. சிலர் பிசினஸுக்காக 5 லட்சம் 10 லட்சம் கொடுப்பார்கள். அவர் சொல்வார் 1 லட்சத்துக்கு இவ்வளவு தருவேன். அமௌண்டை குறிப்பிட்டால் அது வட்டி. பிசினஸில் வரக்கூடிய ப்ராஃபிட்டில் ஷேயா கொடுத்தால் அது முதாரபா. கணேசக்குரிய சகோதரிகளே, பத்த கொடுக்கக்கூடிய முறை கொழும்பு பகுதியில் நடைமுறையில் இருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கிறதோ இல்லையோ அல்லாஹு ஆலம். பத்தையுடைய முறையும் அது வட்டியை சேரும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் ஏதாவது ஒன்றை செய்யும் போது இது ஹலாலா ஹராமா என்பதை தெரிந்து நாம் செய்வோம். எங்களுடைய ஈமானை நாம் பாதுகாத்துக் கொள்வோம். ஹராத்தில் நாம் கலந்து விட்டால், எங்களுடைய இரத்தத்தில் ஹராம் கலந்து விட்டால், எங்களுடைய சதை ஹராத்தினால் வளர்ந்து விட்டால் எங்களுடைய அமல் இபாதத்துகள் கபூல் செய்யப்பட மாட்டாது, துஆக்கள் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. கணேசுக்குரிய சகோதரிகளே, உக்பா ரலியல்லாஹு அன்ஹு தனது மனைவியோடு கொஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்தால் சொன்னால், உங்கள் இருவருக்கும் நான் பால் போட்டிருக்கிறேன். உக்பா ரலியல்லாஹு அவர்களுக்கு மனதுக்கு பாரமாகிவிட்டது. வந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு பெண் சொன்னால், ஆனால் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, என்ன செய்ய? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசித்து விட்டு சொன்னார்கள், கைஃப வகது கைல, என்ன செய்வது, இப்படி சொல்லப்பட்டு விட்டதே. உக்பா ரலியல்லாஹு அன்ஹு அந்த பெண்ணை தலாக் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹராத்தினுடைய வாடை கூட வரக்கூடாது, ஹராத்தினுடைய புகை கூட எங்கள் மீது படக்கூடாது. எங்களில் பலர் இதில் தோற்று போய்விட்டார்கள். எங்களுடைய பரம்பரைக்கு, எங்களுடைய பிள்ளைகளுக்கு மீராசாக ஹராத்தை விட்டு விட்டு போகக்கூடாது. ஹராமான முறையில் சேர்த்த சொத்து செல்வங்கள் இருந்தால் அதை என்னுடைய பிள்ளைகளுக்கு வராசத்தாக கொடுத்தால் எனது பிள்ளைகள் அந்த ஹராத்தை பாவிப்பார்கள். பேர பிள்ளைகளுக்கு சொத்து போகும். பல தலைமுறைக்கே நான் அநியாயம் செய்து விடுவேன். அதனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் ஹலாலை சம்பாதித்து ஹலாலை உண்ணுவோம். எங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஹலாலை மட்டுமே கொடுப்போம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ்
ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி சொல்கிறார்கள். ஸலஃபு ஸாலிஹீன்கள் பிசினஸுக்காக காலையுடைய நேரம் போவார்கள். போகும்போது அவர்களுடைய மனைவிமார்கள் நசீஹத் செய்து அனுப்புவார்கள். எபுட ஃபுலான் இப்னி ஃபுலான், இன்னாருடைய மகன் இன்னாரே, பெயரை சொல்லி சொல்வார்கள். அத்இம்னா பில் ஹலால், ஹலாலை கொண்டு வந்து தாருங்கள், ஹராத்தை கொண்டு வர வேண்டாம், ஹலாலானதை சம்பாதித்து எங்களுக்கு உண்ண தாருங்கள். நஸ்பிரு அலல் ஜூஇ வல் ஆதஷ் வலா நஸ்பிரு அலா நாரி ஜஹன்னம். உலகத்தில் பசி பட்டினியாக இருக்கலாம், பசி பட்டினி உலகத்தில் எங்களால் தாங்கலாம். வலா நஸ்பிரு அலா நாரி ஜஹன்னம், நாளை ஜஹன்னத்தினுடைய நெருப்பை எங்களால் தாங்க முடியாது. அதனால் ஹலாலை மட்டுமே கொண்டு வாருங்கள் என்று ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய மனைவிமார்கள் வசியத் செய்து அனுப்புவார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, சிலர் நினைக்கிறார்கள் ஹராமாக சம்பாதித்தாலும், ஏதோ சம்பாத்தியத்தில் முன்பின் இருந்தாலும் ஒரு உம்ரா செய்தால் சரியாகிறோம், ஹஜ் செய்தால் சரியாகிறோம், சதகா தான தர்மங்கள் செய்தால் சரியாகிறோம். ஹராமான சம்பாத்தியத்தின் மூலம் உம்ரா செய்வதற்காக, ஹஜ் செய்வதற்காக இஹ்ராம் அணிந்தால் அந்த இஹ்ராமே சுருட்டி அவனுடைய முகத்தில் வீசப்படும். சதகாக்கள் அங்கீகரிக்கப்பட மாட்டாது, எந்த ஒரு அமல் இபாதத்தும் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, கஅப் இப்னு உஜ்ரா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா யதுகுலுல் ஜன்னத லஹ்முன் வதமுன் நபத அலா சுஹ்தின். இரத்தம், மாமிசம், யாருடைய இரத்தம், யாருடைய மாமிசம் ஹராத்தின் மீது வளர்ந்து விட்டதோ அவர்கள் சொர்க்கம் போக மாட்டார்கள். ஃபன்னாரு அவுலா பிஹி, நரகம்தான் அவருக்கு பொருத்தமான இடமாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாகவே சொல்கிறார்கள், லா யதுகுலுல் ஜன்னா, யாருடைய இரத்தம், சதை ஹராத்தினால் வளர்க்கப்பட்டு விட்டதோ அவர்கள் சொர்க்கம் போக மாட்டார்கள். ஹலால் ஹராத்தில் மிக பேணுதலாக இருப்போம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி ஹஜ்ஜில், ஹஜ்ஜத்துல் வதாவில் இருக்கும் போது அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை அருளுகிறான், அல்-யௌம உஹில்லு லக்குமுத் த்வையிபாத், இன்றைய நாள் பரிசுத்தமானவைகளை மட்டுமே உங்களுக்கு நாம் ஹலாலாக்குகிறோம். இஸ்லாம் எதெல்லாம் ஹலாலாக்கி இருக்கிறதோ அது அனைத்துமே பரிசுத்தமானவைகள். இஸ்லாம் எதையெல்லாம் ஹராமாக்கி இருக்கிறதோ அவைகள் அனைத்தும் நஜீஸானவைகள். இஸ்லாம் த்வையிபாத்கள், பரிசுத்தமானவைகளை மட்டுமே ஹலாலாக்குகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்தே ஹலால் ஹராத்தில் பேணுதலை நாம் கொடுப்போம். நாமும் ஹராமான ஒரு சதம் கூட எனது வருமானத்தில் கலந்துவிடக் கூடாது என்று மிக உறுதியாக இருப்போம். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, ரசூலுல்லாஹுடைய பேரன்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா உடைய பிள்ளைகள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பிள்ளைகள் எவ்வளவு பேணுதலாக இருந்தார்கள் தெரியுமா? 7 வயது, எங்களுடைய 7 வயதில் ஹலால் ஹராம் என்றால் என்னவென்றே தெரியாது. அந்த பிள்ளைகள் யாரினால் வளர்க்கப்படுகிறார்கள்? ரசூலுல்லாஹினால், அலி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களினால். 3 நாட்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு எந்த ஒரு சாப்பாடும் கிடைக்கவில்லை. அழுந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேள்விப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமாவுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். ஃபாத்திமா, எனது பிள்ளைகள் எங்கே? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், வெளியே போய்விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமாவை தேடிக்கொண்டு ரோட்டில் போனார்கள். போகும்போது ஒரு ராய், ஆட்டிடையன் வந்து கொண்டிருந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், எனது பேரன்களை நீங்கள் கண்டீர்களா? அவர் சொன்னார், ஆம், இந்த வழியாகத்தான் செல்கிறார்கள். 2 பேரும் பசியில் அழுந்து கொண்டு போனார்கள். நான் அவர்களை பார்த்து பரிதாபத்தில்,
ஆட்டில் இருந்து பால் கறந்து ஒரு கோப்பையை, ஒரு கப்பை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் கொடுத்தேன். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு நானா கேட்டார், இந்த ஆட்டினுடைய சொந்தக்காரன் யார்? இன்னார் என்று சொன்னேன். இந்த ஆட்டில் பால் கறப்பதற்கு உங்களுக்கு அனுமதி தந்திருக்கிறாரா? இல்லை என்று சொன்னேன். வேண்டாம் என்று அந்த பாலை திருப்பி தந்து விட்டு சென்றார். சிறு வயது, 7 வயதில் கூட ஹலால் ஹராத்தில் பேணுதலாக இருந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது பேரன்களோடு ஒரு பேரீச்ச மர அடியில் சாய்ந்திருக்கிறார்கள். பேரீச்ச பழங்கள் விழுந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது பேரன்களை டெஸ்ட் பண்ணுவதற்காக சொன்னார்கள், ஏன் இந்த பழங்களை சாப்பிடாமல் இருக்கிறீர்கள்? ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் தானே சொல்லி இருக்கிறீர்கள் ஜகாத்துடைய இந்த சதகாவுடைய பொருட்கள் எங்கள் மீது ஹராம் என்று. இது ஜகாத்துடைய சதகாவுடைய மரம், எங்களால் சாப்பிட முடியாது என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஃபாத்திமாவை புகழ்ந்து பேசினார்கள். ஃபாத்திமா, உன்னுடைய குழந்தை வளர்ப்பில் நீ ஜெயித்து விட்டாய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, எங்களுடைய வருமானத்தை ஹலாலாக்கிக் கொள்வோம். நாம் எந்த தொழில் செய்தாலும் சரி, எந்த ஒரு வியாபாரம் செய்தாலும் சரி, ஒரு பணம், ஒரு சொத்து, செல்வம் என்னிடத்தில் வரும் போது இது ஹலாலா ஹராமா அல்லது முஸ்தபிஹாத் சந்தேகமானவைகள் உள்ளடங்குமா, அதை தெரிந்து அந்த பணத்தை நாம் சொந்தமாக்கிக் கொள்வோம். ஒரு உணவு பொருளை சாப்பிடுவதற்கு முன்னர் இது ஹலாலா ஹராமா தெரிந்து சாப்பிடுவோம். எங்களுடைய வருமானம் ஹலாலாக இருந்தாலும் அல்லாஹ் தடை செய்த ஹராமாக்கிய ஒன்றை சாப்பிட்டால், அது எங்களுடைய உடம்பில் கலந்து விட்டால், எங்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்பட மாட்டாது, அமல் இபாதத்துகள் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. எத்தனையோ ப்ராடக்ட்கள் இருக்கிறது, எத்தனையோ கம்பெனிகளுடைய சாமான்கள் வருகிறது. அது பிஸ்கட் பேக்கெட்டாக இருக்கலாம், ட்ரிங்காக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இது ஹலாலா ஹராமா, இதை சாப்பிடுவது கூடுமா? தெரிந்து சாப்பிடுங்கள். ஹராம் எங்களுடைய உடம்பில் கலந்து விட்டால் எங்களுடைய எந்த இபாதத்துகளும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, 5 நேர தொழுகைகளில் பேணுதலாக இருந்து கொண்டு, அமல் இபாதத்தில் பேணுதலாக இருந்து கொண்டு வருமானத்தை நாம் சரி செய்து கொண்டால் எங்களை போன்ற பாக்கியசாலிகள் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். ஹராம் மட்டுமே எங்களுடைய உடம்புக்கு சென்றால், ஹராம் எங்களுடைய உடம்பில் கலக்காமல் இருந்தால் அமல் இபாதத்தில் ஆசை ஏற்படும், ஆர்வம் ஏற்படும். இமாம் ஜமாத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை தானாக உருவாகும். தஹஜ்ஜுத் தொழ வேண்டும் என்ற ஆசை தானாக உருவாகும். ஹராம் எங்களுடைய உடம்பில் கலந்திருந்தால், இரத்தத்தில் கலந்திருந்தால் அமல் இபாதத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அமல் இபாதத்தில் ருசியை அல்லாஹ் எடுத்து விடுவான். அப்படியாப்பட்டவர்களுக்கு சுபஹுடைய தொழுகை கூட கிடைக்காது. முயற்சி செய்வார்கள், ஆனால் கிடைக்காது. காரணம் உடம்பில் ஹராம் கலந்திருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை மிக அன்பாக கேட்கிறேன், எங்களுடைய வருமானத்தை ஹலாலாக்கிக் கொள்வோம். நாம் சாப்பிடக்கூடிய பொருட்களுடைய இதனுடைய சட்டம் என்ன, இது ஹலாலா ஹராமா என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். வட்டி பேங்குடைய தொடர்பு இருந்தால் இன்றைய ஜும்மாவுக்கு பின்னால் அந்த அக்கவுண்டை க்ளோஸ் பண்ணி விடுவோம். அது ஹராம். அதனால் இதுவரை எனக்கு எவ்வளவு வட்டி பணங்கள் வந்திருக்கிறது அதை கணக்கு பார்த்து செட்டில் பண்ணி விடுவோம். இல்லை என்றால் யம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹ் வட்டியை அளிப்பான். முதலாவது, என்னுடைய எந்த இபாதத்தும் அங்கீகரிக்கப்பட மாட்டாது, துஆ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனது முழு சொத்தையுமே அல்லாஹ் அளிப்பான். ஏதோ ஒரு ரீதியில் முழு சொத்துமே இல்லாமல் ஆகும். நோய் வந்து அழியலாம், அனர்த்தத்தினால் அழியலாம், ஏதோ ஒரு ரீதியில் என்னுடைய சொத்து செல்வங்கள் அழியும். அல்லது அல்லாஹ் உன்னுடைய பரம்பரைக்கு இந்த தண்டனையை கொடுத்து விடுவான். நீங்கள் ஹராத்தை பாவித்து விட்டு மீராசாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீர்கள். உங்களுடைய பிள்ளைகள் அந்த ஹராத்தை பாவிப்பார்கள். நீங்கள் கபரில் இருப்பீர்கள். அவர்கள் பாவிப்பதற்கு உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். அவர்கள் பாவிக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு பாவங்கள் வந்து கொண்டே இருக்கும். பேரப்புள்ளை அதற்கு கீழ், அதற்கு கீழ், அதற்கு கீழ் என்று எத்தனை தலைமுறையினர்கள் பாவிக்கிறார்களோ அந்த ஹராத்துடைய சொத்தை.
அத்தனை முறையும் உங்களுக்கு பாவம் வந்து கொண்டே இருக்கும். அந்த உங்களுடைய குடும்பத்தை பல பரம்பரையை நாசமாக்கிய பாவம் உங்களை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, இதுவரை என்னிடத்தில் இருக்கக்கூடிய சொத்து செல்வங்கள் ஹலாலா ஹராமா ஆராய்ச்சி செய்வோம். ஹராம் கலந்திருந்தால், செட்டில் பண்ண வேண்டி இருந்தால், இன்னொருடைய சொத்து செல்வத்தை நான் அபகரித்திருந்தால், இன்னொருவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் கொடுக்காமல் வைத்திருந்தால், அவைகள் அனைத்தையும் செட்டில் பண்ணுவோம். இதற்கு பின்னர் எனது ஒவ்வொரு வருமானத்தையும் இது ஹலாலா ஹராமா என்பதை நாம் தெரிந்து அந்த பணத்தையோ பொருளையோ சொந்தமாக்கிக் கொள்வோம். ரப்புல் ஆலமீன் ஹலால் ஹராத்தில் நம் அனைவர்களுக்கும் பேணுதலை நசீபாக்குவானாக. ரப்பே ரஹ்மானே, நாம் பாவிகள் ரப்பே, தவறு செய்யக்கூடியவர்கள் ரப்பே, எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக, தப்பு தவறுகளை குற்றம் குறைகளையும் மன்னிப்பாயாக. ரப்பே, எவ்வளோ பாவங்கள் செய்து விட்டோம் ரப்பே, எல்லா பாவங்களில் இருந்து, எல்லா தப்பு தவறுகளில் இருந்து நாம் அடிமனதால் தௌபா செய்கிறோம் ரப்பே. ரஹ்மத்தை கொண்டு இந்த தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக, இந்த துஆவை ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய ரிஸ்கில் பரக்கத் செய்வாயாக, ஹலாலான வருமானத்தை தருவாயாக, எங்களுடைய வருமானத்தில் பரக்கத்தை ஏற்படுத்துவாயாக, எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பாயாக. ரப்பே, ஹராமான வருமானங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, நன்மையான காரியங்கள் மீது ரப்பே எங்களுக்கு ஆர்வத்தை தருவாயாக, பாவமான விடயங்கள் மீது எங்களுக்கு வெறுப்பை தருவாயாக. ரப்பே, நீ இரக்கமுள்ளவன் ரஹ்மானே, எங்களுடைய இறுதி முடிவை சிறப்பாக்கி வைப்பாயாக. கலிமாவுடைய மௌத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. சுஜூதில் வைத்து எங்களுடைய ரூஹை கைப்பற்றுவாயாக. கஅபாவுக்கு முன்னால் எங்களுடைய ரூஹை கைப்பற்றுவாயாக. ரப்பே ரஹ்மானே, கபருடைய வேதனைகளிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவருடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பாயாக. ரப்பே, கபருடைய வேதனைகளிலிருந்து அவர்களை பாதுகாப்பாயாக, அவர்களுக்கு மன்னிப்பை கொடுப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, மஹ்ஷருடைய மைதானம் தலை குனிவை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. மஹ்ஷருடைய மைதானம் தலை நிமிர்ந்து செல்லக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கரத்தினால் ஹவுதுல் கௌசரில் நீரார்ந்தக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. உனது அர்ஷுக்கு கீழே நிழல் பெறக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. ரப்பே, சொர்க்கத்தை எங்களுக்கு வாஜிபாக்குவாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நுழையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ரப்பே, உனது லிகாவை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. ஒவ்வொரு நாளும் 2 முறைகள் நசீபாக்குவாயாக. உனக்கு மிக நெருக்கமான அடியார்களுக்கு மட்டும் இந்த பாக்கியத்தை கொடுப்பாய் ரப்பே. அந்த பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் குடும்பத்தினர்களுக்கும் நசீபாக்குவாயாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.